சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று இருக்க நிலையில எந்த மாதிரியான வசூல் நிலவரம் அப்படின்றத சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப அருமையா இருக்கேன். சிறப்பு. திருச்சியில எப்படி சார் இருக்கு குட் பேட் அக்லியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? படம் பார்த்திருப்பீங்க, நீங்க படம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன். திருச்சியில மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு பூராவே நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயுமே வேர்ல்டு வைடா நல்லா இருக்கு. ஓகே, படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்வையில் குட் பேட் அக்லி எப்படி சார் இருக்கு? என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? முரளி ரொம்ப சிம்பிள் முரளி, ரொம்ப சூப்பர் படம்லாம் கிடையாது. ஆனா ரசிகர்களை வந்து தியேட்டர்ல அந்த 2.25 மணி நேரம் உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தியேட்டர் மெட்டீரியல் இது, அவ்வளவுதான். ஓகே, நீங்க நம்ம இதுக்கு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பார்த்திருந்தோம். நீங்களும் சொல்லியிருந்தீங்க சென்சார் போர்டு எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்ததுப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளும் நிறைய பேசியிருந்தோம் சார். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், வெளிநாட்டுல சென்சார் பார்த்தவங்க எனக்கு சொன்னாங்க, நல்ல ரிப்போர்ட் சொன்னாங்க. தமிழ்நாடு சென்சார்லயும் சேம் ரிப்போர்ட், அதே மாதிரிதான் சேம் இது வந்து அதை ரிசம்பிள் பண்ணுச்சு. ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்லை, நான் சின்ன உதாரணம் சொல்றேன். விடாமுயற்சியினுடைய 8 நாள் கலெக்ஷனை இந்த படம் 2 நாள்ல பண்ணிருக்கு. சிறப்பு சார், பெரிய நியூஸ் சார். அது இல்லாம 9 மணி காட்சி தான் இந்தியா ஃபுல்லா. அந்த வரவேற்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மற்ற ஸ்டேட்ல அந்த ப்ரொடியூசருக்கு நான் பர்சனலா தேங்க்ஸ் சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பூரா எல்லா ஷோவும் 9 மணிக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி எனக்கு. அதை விட இன்னொரு செய்தி வந்து, படம் வந்து 2 மணி நேரம் 22 நிமிஷம் ஒரிஜினல் கண்டென்ட் இருந்தது. அதுல கொஞ்சோண்டு குறைக்க போறாங்கன்னு முத உன்னோட ஆதரவு தான் சொன்னேன் நான். 2 மணி நேரம் 18 நிமிஷம். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் பெரிய அளவுல எங்களுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஓகே சார், இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு இருக்குல்ல சார், இன் ஸ்பைட் ஆஃப் நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலுமே கூட கலெக்ஷன்ல நின்று பேசுது. முந்தா நாள் என்ன கலெக்ஷனோ அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% நேர்த்தி கலெக்ஷன். இந்த சனி ஞாயிறு திங்கள் 3 நாளைக்கும் நெருப்பாட்ட ஒரு கலெக்ஷன். ஃபேமிலி ஆடியன்ஸ் இன்னைக்கு மார்னிங் ஷோலதே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேமிலி வந்துச்சுன்னா அந்த படத்தை நிறுத்த முடியாது, அது ஒரு மாதிரி ஓடி நிற்குது. ஓகே சார், என்னைக்குமே வசூல கடைசியா வைக்கலான்னு பார்த்தேன், நீங்களே அதை ஓபன் பண்ணிட்டீங்க. குட் பேட் அக்லியோட முதல் நாள் வசூல் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வசூல் பண்ணிருக்கு சார், தெரிஞ்சுக்கலாம்? என்ன வசூல் பண்ணிருக்கீங்க? கரெக்டா 10வது நாள் திங்கட்கிழமை மணிக்கு காலையில போன் பண்ணி, இல்ல இதே மாதிரி நீ இதுல வா, ஆன்லைன்ல வா, நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல. ஒரிஜினல் கலெக்ஷன் என்னங்கறத ராகுல் போட போறாரு, எக்ஸல் போட போறாரு. ஓகே, ஆனா மேசிவ் பிளாக் பஸ்டான ஒரு ஹிட் கொடுத்திருக்கு, மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ராகுல் சைட்ல இருந்தே நம்மளுக்கு ஒரு போஸ்டரா பார்த்தோம். ஆனா அவங்க நம்பரை போடல. ஆனா முதல் நாள் 2வது நாள் வசூலும் சேர்த்து கிட்டத்தட்ட 100 கோடி நெருங்கிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நாங்க கேள்வி பண்றோம். அதுக்கு பாசிபிளா சார்? 100 கோடி பாசிபிள், வேர்ல்டு வைடு பாசிபிள், தமிழ்நாடு நாட் பாசிபிள். இதுக்கு முன்னாடி விடாமுயற்சியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த துணிவா இருக்கட்டும், இந்த முதல் நாள் வசூல்ல என்னைக்குமே அஜித் அவர்கள் ஒரு பெரிய நம்பரை வசூல் பண்ணுவாரு. நம்பர்ஸ் என்ன அப்படின்னு தெரியலனாலுமே கூட ஜெயிலரா இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், இந்த வசூல இந்த குட் பேட் அக்லி 9 மணிக்கு ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி சமனாவது பண்ணிருக்கீங்களா சார்? கண்டிப்பா சமன் பண்ணிருக்கு. ஓகே, ஆனா நம்பர்ஸ் எதை மிஞ்சிருச்சு எதை மிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நாங்க எதிர்பார்க்கலாமா? அல்லது திங்கட்கிழமை மணிக்கு என்ன டேட் எனக்கு தெரியல, திங்கட்கிழமை 24ஆம் தேதி ஏதோ நினைக்கிறேன். அதாவது இப்ப நாளைக்கு வந்து தேதி 14, 21ஆம் தேதி காலையில சொல்றவங்க. சிறப்பு சிறப்பு சார். சார், அந்த நிறைய விமர்சனங்கள் அப்படின்னீங்க, இந்த ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்றது எப்படி லோகேஷ் கனகராஜ் கமல் அவர்களை வச்சு ஒரு விக்ரம்னு ஒரு படம் கொடுத்தாரோ, பேட்ட படத்துல கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியை வச்சு ஒரு படத்தை கொடுத்தாரோ, அதே மாதிரிதான் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நான் வந்து ஒரு ஃபேன் பாயா அந்த படத்தை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். சோ ஒரு ஃபேன் பாயா அவர் ஒரு படத்தை பண்ணாலுமே கூட இதுல கதை இல்ல. பண்ணாரா இல்ல முரளி, ஒரு நிமிஷம். அவர் ஃபேன் பாயா பண்ணாரா, டைரக்டரா பண்ணாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. படம் ஓகே, ஒரு தடவை கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த இடத்துலயுமே ஆபாசம் கிடையாது. அதுல ஒரு 3-4 விஷயம், அந்த அந்த அஜித்தோட பையன் வந்து அந்த ஒரு போலீஸ் வேன்ல போகும்போது அந்த ஒரு
மலேசியாக்காரர் ஒருத்தர் ஒரு 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 பாட்டு மாதிரி பாடுறாரு. அது என்ன பாட்டுன்னு ஆக்சுவலா புரியல, ஆனா அந்த பாட்டு நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு வேற ஒரு இன்னொரு வில்லனை வந்து கூப்பிட்டு என்கேஜ் பண்ணும்போது அவர் ஒன்று பண்றாரு. அவரு கேரளாவில் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், பேர் கூட எனக்கு தெரியாது, அவர்லாம் ஒண்டர்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. சிம்ரன் வந்து ஒரு ரொம்ப சின்ன விஷயத்துக்கு வந்தா கூட ரொம்ப சிம்ரனோட அந்த ஒரு ஒரு 6-7 நிமிஷம் ரொம்ப அற்புதமா இருக்கு. த்ரிஷா இஸ் ஓகே, எல்லாருமே ஓகே தான்மா படம். அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றேனே, படம் வந்து ஒரு அற்புதமான படம், சூப்பர் கண்டென்ட் அப்படின்லாம் சொல்லி என்னையும் நான் ஏமாத்திக்க மாட்டேன், உங்களையும் ஏமாத்த மாட்டேன், என்ன நிறைய பாக்குற அந்த ஒரு பொது மக்களை ஏமாத்த மாட்டேன். ஆனால் ஒரு தடவை தாராளமா படம் பார்க்கலாம் சார். புஷ்பால என்ன சார் இருந்தது? ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த ஒரு 3-3.5 மணி நேரம் அந்த 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 டைரக்டர் வந்து நம்மளை உட்கார வச்சிருந்தாரு இல்லையா, அதே மாதிரி இந்த டைரக்டர் நம்ம உட்கார வச்சிருந்தாரு. ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள். பழைய ஒரு 5-6 அஜித் படத்துல உள்ள ஒரு சில விஷயங்கள் எடுத்து அதை ஒரு ஒரு மாலை மாதிரி கோத்துட்டாரு. அதுல கொஞ்சம் மார்க் ஆண்டனி உள்ள அதை சேர்த்திட்டாரு. ஒரு 4 பழைய பாட்டு, அந்த அந்த என்ன சுல்தானா, அந்த பாட்டெல்லாம் சுல்தானா, உண்மையிலுமே அந்த பிரியா வாரியாருடைய டான்ஸ், அர்ஜுன் தாஸ் எல்லாம் அந்த தம்பியெல்லாம் இப்படி பண்ணோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சம்திங் எக்ஸ்ட்ரா, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க பையன். ஓகே சார், அந்த ஒத்த ரூபா தாரன் பாட்டையும் விட்டுட்டீங்க. அந்த ஒத்த ரூபா தாரன், அதுக்கப்புறம் ஒத்த ரூபா தாரன் பாட்டு, ஆளுமா டூலுமா பாட்டு எல்லாமே அந்த சரியான இடத்துல உள்ள தள்ளி இருக்கிறாங்க. சில பேருக்கு அது பிடிக்கல. இப்ப ப்ளூ ஷர்ட் மாறலாம் கூட, அதெல்லாம் கூட ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு பாட்டு வச்சா ஓகே, 2 பாட்டு வச்சு, ஒரு பாட்டு தான் வைக்கணும் 2 பாட்டு தான் வைக்கணும் இல்ல. அவர் மாறன் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. பட் நான் என்னோட கருத்தை சொல்றேன், ரசிகர்களை எங்கேஜா வச்சிருங்க சார். அவங்க கொடுக்குற 130 ரூபா அல்லது 190 ரூபாய்க்கு அவன் வெளியில போகும்போது மகிழ்ச்சியா போனான்னா இட் இஸ் ஓகே. கண்டிப்பா சார். அதான் சார், இந்த விமர்சனங்களை கருத்து சொல்ற படம்லாம் வேண்டாம். கருத்து சொல்ற படம்னா இப்ப மாரி செல்வராஜ் நல்ல கருத்து சொல்ற மாதிரி எடுப்பாரு, வெற்றிமாறன் எடுப்பாரு. வெற்றிமாறன் இதுல அந்த அசுரன்ல கடைசியில சொல்லுவாரு, வீடு இருந்தா எடுத்துப்பானுங்க, பணம் இருந்தா எடுத்துப்பானுங்க, நல்லா படிச்சுக்க சிதம்பரம், படிப்பு வந்து உங்ககிட்ட இருந்து யாருமே எடுக்க முடியாது. சோ கருத்தெல்லாம் வேற ஆளுங்க சொல்லுவாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் எங்களுக்கு மார்க் ஆண்டனி மாதிரி, இந்த அஜித் படம் மாதிரி ஒரு என்டர்டெய்னிங் மூவி சார். ஜனங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அவனுக்கு பலவிதமான ஸ்ட்ரெஸ், பலவிதமான தொல்லைகள், பிரச்சனைகள், அவனுக்கு அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ், அந்த இது விலையேற்றம், இந்த விலையேற்றம், பல விஷயங்கள்ல உள்ள போகும்போது அந்த ஒரு 2 மணி நேரம் அவன் ஃப்ரீயா இருந்து வெளியே வந்தான்னா ஒரு ஃப்ரெஷ் ஆயிடுவான். தட் இஸ் ஓகே. அதுக்கு நல்ல கதை அப்படிங்கறதுலாம் நமக்கு திரும்ப திரும்ப போய் சொல்லி மக்களை ஏமாத்த முடியாது. இதுல நல்ல கதையெல்லாம் இல்ல. ஆனா 2 மணி நேரம் ஜனங்கள் ஈஸியா உள்ள உட்காந்து பொழுது போக்கிடுவாங்க. கண்டிப்பா சார். அதான் சார், அந்த விமர்சனங்கள் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த படத்துல கதை இல்ல, லாஜிக் இல்ல, எல்லா படங்களையும் சேர்த்து வச்சாங்க, எல்லா பாடலையும் வச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் சார்? நீங்க இந்த லாஜிக் இருக்கிற மாதிரி ஒரு 10 படத்தை எனக்கு சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் நான் அதை டிஸ்கஸ் பண்றேன். கதை இருக்கிற படம் எனக்கு 1000 படம் தெரியும் எனக்கு. பட் லாஜிக் இருக்கிற படம், அந்த நல்ல கதை இருக்கிற படத்திலே கூட லாஜிக் இருக்காது. ஏன்னா நான் வந்து சினிமாவை வந்து கிட்டத்தட்ட 33 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து நான். சோ ஐ நோ, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நல்ல கதை இருக்கிற படம் நிறைய படங்கள், ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து கதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா அந்த நல்ல கதையிலயும் லாஜிக் மிஸ்ஸிங் நிறைய இருக்கும். நான் இப்பவும் சொல்றேன், ஹீரோ வந்து பாரிஸ்ல இருந்து சுடுவாரு, வில்லன் செங்கல்பட்டுல செத்து போயிடுவாரு. 2 பேர் சினிமா தியேட்டர்ல பக்கத்து சீட்ல உட்காந்துருப்பாங்க. ஆனா வில்லன் சுட்டா லேசா தலையை குனிஞ்சுக்குவாரு ஹீரோ, ஆனா அவரு சாக மாட்டாரு. இது இப்படி இதை லாஜிக்கா நான் கேக்குறேன். கரெக்ட் தான் சார். சார், அஜித் ரசிகர்களுக்கு இது நல்ல ஒரு தீனியான ஒரு படமா அமைஞ்சிருக்குங்களா சார்? ஏன்னா விடாமுயற்சியில அவ்வளோ விமர்சனங்களை தாங்கிட்டு இருந்தாங்க. 10ஆம் தேதி ஒரு பதில் கிடைக்கும்னாங்க. அவங்களுக்கு உண்டான நல்ல தீனியா இந்த படம் அமைஞ்சிருக்கா? உண்மை உண்மை உண்மை. அஜித் ரசிகர்கள் மாத்திரமே இல்ல, தியேட்டர்காரங்களுமே கூட இந்த படத்துல கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்காங்க. இந்த படம் வந்து இந்த சனி ஞாயிறு திங்கள் சஸ்டைன் ஆகி ஒரு பெரிய நம்பர் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ரெக்கார்டு தான். அது என்ன பண்ணுங்கிறது, சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் ஹாலிடே, செவ்வாய் புதன் வியாழன் கொஞ்சம் கண்டிப்பா டிராக் ஆகத்தான் செய்யும். திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே லீவு. ஸோ அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு லீவு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல ஒரு மாபெரும் ஒரு நம்பர் டச் பண்ணிடும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அந்த நம்பருக்காக தான் சார் வெயிட் பண்றாங்க. எந்த நம்பர் போகும், ட்ரிபிள் டிஜிட்ல எந்த டிஜிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த 500 கோடி பாசிபிளா அப்படின்றத ஓப்பனாவே உடைச்சு கேட்டுறேன் சார். பாசிபிளா சொல்ல தெரியாது. திங்கட்கிழமை 21ஆம் தேதி காலையில நீ ஆன்லைன்ல வா, அன்னைக்கு இந்த நம்பரை நான் யாருக்கும் பயப்படாம நான் டிக்ளேர் பண்றேன்.
ஓகே. இன்ன வரைக்கும் அந்த என்கொயரி எப்படி சார் இருக்கு? படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆனாலுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு சனிக்கிழமை வந்துட்டோம். அந்த டிக்கெட் 2 நாள் தான் ஆயிருக்கு. வியாழன் வெள்ளி 2 நாள் தான் ஆயிருக்கு. சனிக்கிழமை இன்னைக்கு காலையில இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்தாலே ஒரு மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம அதை ஒண்ணு தள்ளவே வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அப்புறம் நிறைய பேர் அந்த இது எடுத்து போடுறாங்க, அந்த அங்க காலியா இருக்கு இங்க காலியா இருக்குன்னு. அது எல்லா இடத்துலயும் ஒரு 100 இடத்துல போட்டோம்னா 100 இடத்துல 4 இடத்துல 4 ஷோன்னா 400 ஷோ ஃபுல் ஆகாது. ஓவரால் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்கணும். தியேட்டர்காரங்களுக்கு மொத்தத்துல ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் மொத்த வசூல் என்ன, அது டாக்ஸ் எவ்வளவு போகுது, நெட் என்ன வருது, டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் போக நமக்கு என்ன வருது, அதுல நமக்கு லாபமா அப்படிதான் பார்க்கணும் அந்த கணக்கு. அந்த கணக்கு பார்க்கறதுங்கிறது 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில ஓரளவுக்கு அது தெரிஞ்சு போயிடும். அது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு லாபமா சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் சோ. கண்டிப்பா சார். சார் இந்த படத்துக்கு ஒரு ஒரு துயரமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு அதோட பிரிண்ட் வந்து நெட்ல ரிலீஸ் ஆனதை நம்மளால கேள்விப்பட முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. அது எப்படி சார் அந்த டீம் அதுல இருந்து வெளியே வர போறாங்க? இது ஏதாவது பாதிச்சிருக்கா? தியேட்டருக்கு வரக்கூடிய ரசிகர்கள் ஏதாவது பாதிச்சிருக்கா? அது கண்டிப்பா ஒரு 10% பாதிப்பு ஏற்படுத்தும் சார். வியாழக்கிழமை காலையில ரிலீஸ், வியாழக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு எனக்கு ஜெர்மனில இருந்து ஒரு நண்பர் போன் பண்ணாரு. இந்த மாதிரி இதுல வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண, அது வந்து ஹெச்டி குவாலிட்டியில இருக்குன்னு சொன்னாரு. நான் அந்த மாதிரி எந்த ஒரு லிங்கையுமே டச் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பெரும்பாலும் நான் 90% ஓடிடி கூட நான் லிங்க்கு போகவே மாட்டேன். அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். எனக்கு நான் சினிமா தியேட்டர்ல மட்டும் சினிமா பார்ப்பேன். மற்ற நேரங்கள்ல டிவியில படம் பார்ப்பேன், அவ்வளவு, வேற எதுலையுமே பார்க்க மாட்டேன். சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி. இதற்கு திரும்ப திரும்ப நான் சொல்றேன், மத்திய அரசாங்கம் தன்னுடைய இரும்பு கரத்தை கொண்டு இதை அடக்க வேண்டும். இது ஒரு பல ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு, பல ஆயிரம் பல 100 கோடிகள் கொண்ட ஒரு முதலீடு. இந்த தொழிலை கண்டிப்பா காப்பாற்றும். இதுக்கு மத்திய அரசாங்கம் இதுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். திரும்ப திரும்ப நான் வந்து கேட்டுக்கிறேன், மத்திய அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா சார். சார் இப்போ இந்த படத்துக்கு பேக் டு குட் பேட் அக்லி ஒரு மங்காத்தா பில்லா ரேஞ்சில இருக்குமா அப்படின்னாங்க. கண்டிப்பா நீங்க அந்த காலகட்டத்துல வந்து அதோட வசூல், அதோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்திருக்குன்னு தெரியும். அதை நிவர்த்தி பூர்த்தி பண்ணிருக்கா சார் இந்த குட் பேட் அக்லி? மங்காத்தா பில்லா படங்களை இணையா இந்த படம் வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருப்பா. உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்? கண்டிப்பா சார். இல்ல அதுதான் சார். ஏன்னா அந்த அளவுக்கு என்கொயரி இருக்கு. எல்லாருமே ஒரு மங்காத்தா மாதிரி ஒரு படம் அஜித்தை வச்சு கொடுங்க, பில்லா மாதிரி ஒரு படத்தை அஜித் வச்சு கொடுங்கன்னாங்க. ஆனா அவரு வீரம், வேதாளம், விவேகம் இந்த மாதிரியான படங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாலும், விஸ்வாசம் இந்த மாதிரி படங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாலும் இது திரும்ப திரும்ப தப்பா சொல்றிய. வேதாளம் ஓகே, விஸ்வாசம் ஓகே, இதுல எப்படி கூட விவேகத்தை சொல்லுகிற நீ? நட்பு சார். அதுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. வேதாளம் சூப்பர், விஸ்வாசம் சூப்பர் டூப்பர் ஹிட். இதுல கொண்டு வந்து விவேகத்தை சொல்லுகாத. விவேகம் இந்த விடாமுயற்சி எல்லாம் ஒதுக்க வேண்டிய படங்கள் அவருடைய கேரியர்லயே. அதான் சார். இப்ப எல்லாரும் அந்த ரசிகர் எல்லாம் சொல்றாங்க, தயவு செஞ்சு அஜித் அவர்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவருக்கு இதுதான் நல்லா வருது, இதைதான் நாங்க எதிர்பார்க்கிறோம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அஜித் அவர்கள் இந்த ட்ராக்ல டிராவல் பண்ணணும்ன்றதா எல்லாத்தோட எண்ணமாவுமே இருக்கு. என்னுடைய ஆசையும் கூட. அதுக்கு அவர் ஒரு பெரிய டைரக்டர் கூட பேசிட்டு இருக்காரு. ஆதிக்கே அடுத்த சான்ஸ் தருவார்னு சொல்றாங்க. ராகுலுக்கு ஒரு கால் ஷீட் உண்டு. தனுஷ் வந்து ஸ்கைப்ல கதை சொல்லியிருக்காரு. அப்படி அவர் கதை கூட ஓகே ஆகலாம். சோ அடுத்த ஒரு திரும்பவும் ஒரு அவருக்கு நல்ல ஒரு சம்பவமான விஷயமா தான் இருக்கும். இந்த மாதிரி படம் கொடுக்கணும், இல்ல இந்த மாதிரி படம் கொடுக்கணும். அவ்வளவுதான் சார். இந்த மாதிரியான படத்தை தான் மிகப்பெரிய அளவுலையும் எதிர்பார்க்கறாங்க சார். இங்க முதல் நாள் காட்சி எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சென்னையில மிகப்பெரிய திரையரங்குகள் எல்லாம் வந்து ரசிகளோட செலிப்ரேஷன் அப்படின்றது இந்த முறை ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்களா சார்? 9 மணிக்கு பெர்மிஷன் இருந்தாலுமே கூட என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு? ரசிகர்கள் நாங்க பார்க்கும்பொழுது, நாங்க கேட்கும் பொழுதுலாம் சார் எங்களுக்கு டிஜே அலோவ் பண்ணல சார், எங்களுக்கு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. திரையரங்குக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுங்களா இந்த முறை அஜித்தோட படத்துக்கு? 9 மணிக்கு படம் போட்டு நீங்க 2 மணிக்கு முடிச்சிடணுங்கிற ஒரே கண்டிஷன் தான். வேற ஒன்றும் கண்டிஷன்ஸ் கிடையாது. ஆஸ் யூஷுவல் தான் எல்லாமே. சரி, அந்த 2025 அங்க வந்துடுறேன் சார். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்த இடத்துல இருக்கு? 2 நாள் ஆயிருந்தாலுமே கூட எந்த இடத்துல இருக்கு, எந்த மாதிரியான விஷயங்களை பூர்த்தி பண்ணிருக்கு? மதகத ராஜால தொடங்கி திரும்பவும் நீ அதுக்கே வர்ற. நான் திரும்பவும் அதே இடத்துல தான் நிற்பேன். 21ஆம் தேதி காலையில நீ பேசு, அப்ப நான் சொல்றேன். எனக்கு இப்ப எதுவுமே என்னால வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல பாக்ஸ் ஆபீஸ் பண்ணும், ஒரு பெரிய நம்பர் வரும், சில ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆகும். அது என்ன ஏதுன்றத திங்கட்கிழமை 21ஆம் தேதி காலையில நான் கண்டிப்பா சொல்றேன்.
உங்ககிட்ட டிக்கெட் இருக்குங்களா சார்? கேட்டுட்டு இருக்காங்களா? ஏன்னா இந்த கேக்குறாங்க, நேரத்துல கூட டிக்கெட் கேக்குறாங்க, சிறப்பு டிக்கெட் சிறப்பு கேக்குறாங்க. சார். அதாவது மேஜர் சென்டர்ஸ் பூராவுமே ஃபுல்லுன்னே ஓடிட்டு இருக்கு. டிஎன்சில வந்து கொஞ்சம் இடங்கள்ல ஒரு சின்ன ஒரு தொய்வு இருக்கு. எல்லா படங்களுக்குமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு விக்ரம் படமா இருக்கட்டும், இல்ல பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், ஜெயிலரா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், எல்லா படத்துக்குமே இதான் நிலைமை. இதுல ஒண்ணும் பொய்யெல்லாம் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் டிஎன்சில வந்து எல்லா ஷோவுமே ஃபுல் ஆயிடாது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போய் தான் செய்யும். அதை எடுத்து அந்த சோசியல் மீடியால போட்டாங்கன்னா நம்ம அவங்கள பார்த்தா பரிதாபம் தான் படம். ஓவரால் தியேட்டருக்காரங்க லாபமா, அதை பத்தி தான் பார்க்கணும். ஓவரால் தியேட்டருக்காரனுக்கு என்ன பொசிஷன்ங்கிறத வர்ற மண்டே அன்னைக்கு பேசு. சிறப்பு. இது ஒரு உண்மையான வெற்றியா தான் சார் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இந்த பிஸியான ஷெட்யூலையும் எனக்கு நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. கண்டிப்பா நம்ம நேர்லயும் நீங்க சொன்ன மாதிரி திங்கள் செவ்வாய் அந்த மாதிரி நாட்கள்ல கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். ஓகே முரளி, நன்றி. ரொம்ப நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் அவனை சந்திக்கும் முறை உழைந்து எடுக்கிற நாள் முரளி. நன்றி, வணக்கம்.